பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாக்கியா ரொம்பவே கோவமா கோபி கிட்ட, இனி இந்த வீட்ல நீங்க இருக்கக்கூடாது. இத்தனை நாள் நீங்க இருந்து செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும். உங்க அம்மா, நான், உங்க பசங்கன்னு யாரும் வேண்டான்னு சொல்லி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல. பேசாம உங்க மனைவி ராதிகாவோட வீட்டுக்கே போயிருங்க. உடனே இங்கிருந்து நீங்க கிளம்பி ஆகணும் அப்படின்னு பாக்கியா சொன்னதை கேட்ட கோபி, நெஞ்ச பிடிச்ச கோபி, என்னால தாங்க முடியலமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தனக்கு பிரச்சனை வந்துருச்சு, என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறாரு. இதை பார்த்த ஈஸ்வரியும் அழுதுகிட்டே, என் பையன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வந்தான், அதுக்குள்ள இந்த பாக்கியா கோபியை அந்த ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி பேசின உடனே மறுபடியும் கோபிக்கு முடியாம போயிருச்சு. யாராவது டாக்டரை வர சொல்லுங்களேன், இல்லைன்னா கோபியை ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போவோம் அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த கோபி தான் நடிக்கிறாருன்னா அத்தை அதுக்கு மேலே செஞ்சிட்டு இருக்காங்களே, அவருக்கு இந்த வீட்டை விட்டு போக இஷ்டம் இல்லை, அதுக்காக கோபி என்ன வேணாலும் செய்வார் போல அப்படின்னு ரொம்பவே கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே செழியன் ரொம்பவே பார்த்துட்டோமா பயத்தோட, அப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாதுப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, நான் டாக்டரை வர வச்சுட்டேன்ப்பா, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே உடனே இனியாவும் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வந்து கோபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, என் பையன் நல்லபடியாக என் கூட இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்ச, அதனால தான் அவனுக்கு மறுபடியும் இப்படி வந்துருச்சு. இங்கே டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டல்ல, யாரும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் தராமல் அவன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தாதான் இன்னும் கொஞ்ச நாள் கோபி என் கூட இருப்பான். டாக்டர் சொல்லியும் நீ திருந்தாமல் என் பையன் கோபி ராதிகா வீட்டுக்கு தான் போகணும்னு நீ உன் முடிவை சொன்னேன்னா அப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். இனி நான் உன் முகத்தில் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியாவும், அதே தான் அத்தை நானும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பையன் கூட இருக்கணும், அதுவும் என் வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா நானும் எங்கேயாவது போயிடுறேன். நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. என்ன வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சு போன உங்கள் பையன் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டாரு. இந்த குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தனியாக இருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிற என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கணும்னு தெரியல இல்லத்த. அப்புறம் நான் மட்டும் எதுக்காக உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து உங்களுக்காகலாம் நான் வந்து சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எனக்கு மட்டும் என்ன பெருசாக அவசியம் இருக்கா என்ன? நானும் எங்கேயாவது போகிறேன், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியே உங்கள் பேரன் பேத்தி உங்கள் பையன் எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிறதோ ஒரே பையன், அவனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எப்படி சந்தோஷமா நிம்மதியாக இருக்க முடியும்? உன் மாமனாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, உன் மாமனாருக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட கோபி மேலே உள்ள கோவத்தில் செய்ய விடாமல் தடுத்துட்டேனேன்னு இப்போ வரைக்கும் நான் மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். என் பையன் திரும்பி வந்ததால தான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், என் வீட்டுக்காரர் இல்லைன்றதை மறந்து இருக்கேன். மறுபடியும் கோபியை அந்த ராதிகா வீட்டுக்கு அனுப்புனா கோபி எனக்கு கிடைக்க மாட்டானோ அப்படின்னு தோணுது. இப்போவே பார்த்தல, நீ பேசுனதை கூட அவனால் தாங்கிக்க முடியாமல் மறுபடியும் டாக்டர் வந்து கோபியை பார்க்குறபடி ஆயிடுச்சு. இனி அந்த ராதிகா வீட்டுக்கு போனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும், கோபியால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. என் பையனை நீ பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல, கோபியை நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன், ஆனால் ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பலான்னு மட்டும் சொல்லாத. எனக்காக உன் முடிவை நீ மாற்றியே ஆகணும் பாக்கியா, எனக்காக இதை மட்டும் நீ செஞ்சே ஆகணும். கோபிக்கிட்ட இப்படி கோபமாக பேசாத, கோபி உன்கிட்ட பாசமாக பேசினாலும் நீ கொஞ்சம் பொறுமையாக போ, எல்லாமே காலப்போக்கில் சரியாயிரும். உன்ன மாதிரி ராதிகாவால் வர முடியாது, நீ குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு உழைப்ப, ஆனால் இந்த குடும்பத்துல இருந்து சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போனவ அந்த ராதிகாவை பற்றி நீ வந்து எதை யோசிக்க வேண்டாம், நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிச்சா போதும் அப்படின்னு சொல்லி இங்கே கோபிக்காக பேசி ரொம்பவே அழுகிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்கியாவும், அத்தை நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பையனோட குடும்பம் ஒன்றும் தூரமாக இல்லையே, இங்கே பக்கத்தில் தானே இருக்காங்க, அங்கே போனால் கூட நீங்கள் உங்கள் பையனை நல்லபடியாக பார்த்துக்கலாம் அத்தை, இங்கே இருந்தால் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். ராதிகாவும் மையவும் கோபியை பார்க்காம ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, கோபியை அவங்க வீட்டில் இருந்தப்பவே நல்லபடியாக பார்த்துருந்தா என் பையனுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது? அங்கே எப்போ பார்த்தாலும் இந்த ராதிகா பிரச்சனை செய்ய போய் தான் என் பையன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். நீ தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நீ ஒன்றும் ராதிகா மாதிரி கிடையாது, இந்த வீட்டுக்காகவே இருக்கிறவ. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டு கோபியே இப்போ மனசு மாறி இருக்கானா, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் சரி பாக்கியா, அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் பேசாத, கோபியோட மனசை இப்படி வேதனைப்படுத்திட்டு இருக்காத பாக்கியா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அழுதுகிட்டே ஈஸ்வரி அங்கே போயிடுறாங்க. உடனே இனியாவும், என்னம்மா நீங்கள் அப்பாவை பற்றி புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அப்பா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் ஒதுங்கி இருங்கம்மா, அப்பாவை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பேசின பேச்சால் அப்பாவுக்கு மறுபடியும் பார்த்தீங்கல்ல எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னுட்டு, டாக்டர் சொன்னதையும் கேட்டிங்கல்லம்மா, இனி அப்பா கிட்ட அப்படி கோவமாக பேசாதீங்க, அதுவும் ராதிகா வீட்டுக்கு போக சொல்லி நீங்கள் சொல்லவே கூடாதுமா அப்படின்னு இனியாவும் ரொம்ப கோவமாக பாக்கியாவுக்கு அங்கே கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போன உடனே பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாத்தியா செல்வி,
நான் என்னவோ ராதிகா குடும்பத்துக்கு நல்லது செய்ய நினைக்கிறேன். ராதிகாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அத்தை, என் பசங்கன்னு எல்லாரும் கோபியை அந்த குடும்பத்துலேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் நான் என்ன தான் செய்ய முடியும்? நான் என்ன செஞ்சாலும் அது தப்பாக தான் முடியுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தில் என்ன செய்யனே தெரியாமல் இருக்கிறாங்க பாக்கியா. உடனே செல்வியும், அக்கா எனக்கு என்னவோ கோபி சார் நடிக்கிறாருன்னு தான் தெரியுது. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தார். நீயும் திட்டிகிட்டே தான் இருந்த. அது எதையுமே கவலைப்படாமல் உனக்கு காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏன் ஈஸ்வரி அம்மா கூட சேர்ந்து வாக்கிங்க்கெலாம் போனாரேக்கா, அப்போல்லாம் எதுவும் ஆகலை. நீ அந்த ராதிகா வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன உடனே மட்டும் இவருக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. உடனே டாக்டரெல்லாம் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்களா? என்னக்கா இது? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. எனக்கு என்னவோ சரியாக படலைக்கா. கோபி சாருக்கு கூட ராதிகா வீட்டுக்கு போகணும், ராதிகாவை பார்க்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. உன்கிட்ட பாசமாக பேசி மறுபடியும் உன் கூட ஒன்று சேர்ந்து பசங்களோட இதே வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு கோபி சார் நினைக்கிறாரு போல. உன் கூட வாழும்போது உன் அருமை தெரியல. இந்த வீடே வேண்டாம், குடும்பம் வேண்டான்ட்டு போனார். இப்போ ராதிகாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மனசு மாறிட்டார் போல கோபி சார். அதனால தான் இப்படி என்னவோ அவர் செய்கிறதெல்லாம் நடிக்கிற மாதிரி தான்க்கா தெரியுது அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜெனியும், எனக்கும் அப்படி தான் தெரியுது. இவ்வளோ நாள் அங்கிள் நல்லா தானே இருந்தாங்க. ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இவ்வளோ நேரம் பேசி சிரிச்சிட்டு இருந்தாரு. ஆன்ட்டி பேசினதால இப்படி மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சுன்னு இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. பேசாமல் இவர் ராதிகா வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. இப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனையில் இங்கே கோபி அங்கிளுக்கு ஏதாவது ஆனால் கூட ராதிகா நம்மளை தானே கேள்வி கேட்பாங்க. பாட்டி பதில் சொல்லாமல் தான் நிற்பாங்க. இப்போ வேணும்னா அவங்களுக்கு தான் பையன் முக்கியம்னு தெரியலாம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பக்கத்தில் இருந்து கவனிக்கக்கூடிய எல்லா உரிமையும் ராதிகாவுக்கு மட்டும்தானே இருக்குது. ஏன் பாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஜெனியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கமலா மயு கிட்ட, என்ன மயு நீ எதுக்கு அம்மா கிட்ட சொல்லாமல் உங்கள் அப்பா கோபியை பார்க்கறதுக்காக அதுவும் அந்த பாக்கியா வீட்டுக்கு போனேன். உங்கள் அம்மா போனாலே அந்த ஈஸ்வரியம்மா பேசாத பேச்செல்லாம் பேசி திட்டி அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. நீ எதுக்குமா அங்கே போனேன்னு கேட்க, அப்பாவை பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்தது பாட்டி. அம்மா படுற மனசு வேதனையை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் அப்பாவை பார்த்துட்டு வரலாமேன்னு போனேன். ஆனாலும் ஈஸ்வரி பாட்டியோட சத்தத்தை கேட்ட உடனே பயந்துட்டு உள்ளே போகவே முடியல. ஆனாலும் பாக்கியா ஆண்டி நீ உள்ள வா, நீ உங்கள் அப்பாவை போய் பாரு, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் கூட இருக்கேன், யாரும் உன்னை திட்டமாட்டாங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அதனால தான் பாட்டி நான் மறுபடியும் வந்துட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இனி அப்பாவை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பாக்கியா ஆண்டி சொல்லியிருக்காங்க, அப்பாவை எப்படியாவது அனுப்பி வச்சிடுறேன்னு நம்பிக்கையாக சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்பா வந்துடுவாங்கல்ல பாட்டி அப்படின்னு மயு கேட்குறாங்க. மயு கோபி மேலே ரொம்பவே பாசம் வச்சு கோபியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறத கமலா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் வேலையும் பார்க்க முடியாமல் கோபி மேலே இருக்கிற கோவத்தில் ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் இருக்கிற ராதிகாவுக்கும் ஏதாவது உதவி செய்யணும். கோபி மாப்பிள்ளையவும் ராதிகாவையும் ஒன்று சேர்த்தாதான் நமக்கு நல்லதாக இருக்கும். எத்தனை நாள் தான் ராதிகாவை பக்கத்துலேருந்து என்னால் பார்த்துக்க முடியும்? என் பையன் வீட்டுக்கும் போகணும். இப்படி இங்கே ராதிகா தனியாக இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. கோபி மாப்பிள்ளைக்கு தான் ராதிகா மேலே அக்கறை இல்லை, அதுக்காக அப்படியே விட்டுறதா? நாம் போய் போலீஸில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி நியாயம் கேட்போம். என் பொண்ணுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு போலீஸ் மூலமாக போய் அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும். அந்த ஈஸ்வரி அம்மாவுக்கு சரியான பாடம் புகட்டினா மட்டும்தான் கோபி மாப்பிள்ளை வேற வழி இல்லாமல் ராதிகாவை பார்க்க இந்த வீட்டுக்கும் வருவார். மறுபடியும் பாக்கியா வீட்டு பக்கமும் போக மாட்டார். என்னதான் இங்கே ஈஸ்வரி அம்மாவுக்கு கோபி மாப்பிள்ளை மேலே பாசமும் அன்பும் இருந்தாலும் இப்படியா வந்து ஒரு குடும்பத்தை பிரித்து இப்படி ராதிகாவை அள வச்சு கோபி மாப்பிள்ளை அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போய் வைக்கிறது, இதெல்லாம் சரியே இல்லை. நாம தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கமலா. உடனே கமலா மயு கிட்ட சொல்கிறாங்க, மயு உன் அம்மா ராதிகா சந்தோஷமாக இருக்கணும், உன் அப்பா இதே வீட்டுக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறலன்னு கேட்க, ஆமாம் பாட்டி, இத்தனை நாள் நம்ம அப்படி தானே இருந்தோம். என்ன தான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அப்பா ஒரு நாள் கூட தவறாமல் பாக்கியா ஆண்டி வீட்டுக்கு போகாமல் நம்ம வீட்டுக்கு தானே வருவார். ஆனால் இப்போ வரலன்னு அப்பாவை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நீயும் கிளம்பி வா. நான் என்ன சொல்கிறேனோ அதை அவங்கக்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறமா நடக்கிறத பாரு. உங்கள் அப்பா தானாகவே ராதிகா வீட்டுக்கு வருவார், நீயும் உன் அப்பா கூட ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிறோம் பாட்டின்னு கேட்க, நம்ம இப்போ போலீஸில் போய் ஈஸ்வரி அம்மா மேலேயும் கோபி அப்பா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீ
இங்கே உங்கள் அப்பா வந்து அந்த ஈஸ்வரி அம்மா தான் அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க. ஈஸ்வரி பாட்டி என்னை எங்கள் அப்பாவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துகிறாங்க, எங்கள் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாங்கன்னு நீ போலீஸ்கிட்ட சொல்லு. நீ சொன்னன்னா அவங்க கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வாங்க. உங்கள் அம்மாவோட வாழ்க்கை நல்லா இருக்கிறது உன் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் நீ செய்வல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் நான் அப்பா கூட இந்த வீட்டில் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் பாட்டி. நம்ம இந்த வீட்டிலேருந்து போக வேண்டாம், அப்பா வந்தால் மட்டும் போதும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மயு. உடனே கமலா ராதிகா கிட்ட கூட சொல்லாமல் மயுவை கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா நடந்த எல்லா உண்மையவும் சொல்கிறாங்க. என் பொண்ணு என்னைக்கு கோபி மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணாலும் அன்னையிலேருந்து நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறா. அதுக்கு காரணம் அந்த ஈஸ்வரி அம்மா தான், ராதிகாவோட மாமியார். என் பொண்ணையும் அங்கே கோபி மாப்பிள்ளையும் ஒன்றா வாழ விட மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த பாக்கியாவோட வீட்டில் தான் கோபி மாப்பிள்ளை இருக்கிறாரு. நீங்கள் தான் எப்படியாவது பேசி புரிய வச்சு ஈஸ்வரி அம்மாவை உள்ள தள்ளினாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரணும் கோபி மாப்பிள்ளை. நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யணும். என் பையன் உங்களை பற்றி சொன்னான், அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்ல, உடனே உங்களை பற்றி உங்கள் பையன் நல்லா எங்ககிட்ட ரொம்பவே சொல்லியிருக்காரு, நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார். கண்டிப்பாக இங்கே ராதிகாவுக்காக இந்த உதவியை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு உடனே சொல்கிறாங்க. இங்கே இது யாருன்னு கேட்க, இவ தான் என் பேத்தி, தான் அப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கா. ஏற்கனவே ராதிகா ராஜேஷ்ன்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா. இந்த வாழ்க்கையும் இப்படி இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, உடனே மையவும் அழுதுகிட்டே, ஆமாம் எங்கள் அம்மா தினமும் அழுதுட்ருக்காங்க. ஈஸ்வரி பாட்டி எங்கள் அப்பாவை போய் எங்கள் அம்மா பார்க்கும்போதெல்லாம் திட்டி அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. நானும் அப்பாவை பார்க்காம இருக்கேன். எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும். ஈஸ்வரி பாட்டியால் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறதே ஈஸ்வரி பாட்டி தான் அப்படின்னு மையவும் ரொம்பவே அழுதுகிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸும், ஏற்கனவே அவங்க வீட்டில் போய் சொல்லி உங்கள் பொண்ணை அவங்க வீட்டில் இருக்க வச்சேன்ல, எதுக்காக அந்த அம்மா இப்படி செய்கிறாங்க? ஒரு தடவை அவங்கள உள்ளே வச்சாதான் அவங்கெல்லாம் வந்து திருந்துவாங்க போல். இப்படிப்பட்ட ஆள் இருக்க போய் தான் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது. நான் வந்து பேசுகிறேன், அவங்க மட்டும் சரிப்பட்டு வரலை, என் பையன் என் கூட தான் இருக்கணும்னு நினச்சா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறமா நான் வந்து அவங்கள என்ன செய்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. இங்கே கமலாவும் மயுவும் ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பி போடுறாங்க. ஆனால் போலீஸ் இங்கே கமலா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததால ரொம்ப கோவமாக ஈஸ்வரியோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல், யார் ஈஸ்வரி, யாருங்க கோபி, கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு போலீஸ் கூப்பிட, ஏற்கனவே ஒரு தடவை போலீஸ் வந்து இங்கே வந்து ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போனதால் போலீஸை பார்த்தாலே ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி. இங்கே போலீஸ் வந்திருக்கிறத பார்த்துட்டு, பாக்கியா இங்கே வாயேன், எதுக்காக நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? மறுபடியும் கோபி மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? என்ன பாக்கியா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க? நீ உன்னால தான் வந்திருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லாதீங்க அத்தை. உங்கள் பையன் கோபி என்ன செஞ்சுருக்காரோ தெரியல, நான் யார் மேலேயும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனால் உங்கள் பையன் கோபி இந்த வீட்டிலேருந்து போகலைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் போலீஸாக வர வைக்கலத்த, நீங்களே இப்போ என்ன எதுன்னு விசாரிங்க அப்படின்னு கேட்க, யாருமா ஈஸ்வரி, கோபியை கொஞ்சம் வெளியில் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே செழியனும், எங்கள் அப்பா தான் கோபி, அவருக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு, இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஆமாம் உங்கள் அப்பான்னு சொல்கிறீங்களே, அவர் தான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, மறுபடியும் எதுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க? அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஏன் ராதிகா வீட்டில் இடம் இல்லையா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு? அவங்க மனைவி கோபியை பார்த்துக்க மாட்டாங்களா? இங்கே பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த வீட்டில் வந்து இருக்க அவருக்கு என்னங்க உரிமை இருக்குது? இங்கே ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவோட பொண்ணு மையவும் வந்து அழுதுகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி ராதிகாவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற கோபியவும் ராதிகாவும் பிரிக்கிறதுக்காகவும் இந்த ஈஸ்வரி அம்மா தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போவே கோபியை நீங்கள் ராதிகா வீட்டுக்கு அனுப்பணும், அப்படி இல்லைன்னா உங்கள் பாட்டி ஈஸ்வரியவும் உங்கள் அப்பா கோபியவும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், அப்புறம் அவங்க வெளியிலேயே வராதபடிக்கு உள்ளே வச்சுருவோம், புரியுதா இல்லையான்னு கேட்க, உடனே ஈஸ்வரி ரொம்பவே பதட்டமாக பயத்தில், என்னம்மா சொல்கிறீங்க, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? எனக்கு தெரியும் இந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் இப்படி தான் செய்வாங்கன்னுட்டு. என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காமா, அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கானா, அதுக்கு காரணமே இந்த ராதிகா தான். அவள் ஒழுங்காக கவனிக்காமல் இருந்துட்டா. என் பையன் மேலே அவளுக்கு அக்கறையும் இல்லை, பாசமும் இல்லை. என் பையன் மனசு மாறிட்டான், தான் செஞ்சது பெரிய தப்பு, ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாதுன்ற நிலமையில இருக்காமா. அது மட்டும் இல்லை, ராதிகா என் பையனை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டா. அதனால தான் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் பாக்கியா வீட்டில் வச்சு அவனை நல்லபடியாக கவனித்து ஆரோக்கியமான உணவெல்லாம் கொடுத்து அவன் குணமான உடனே ராதிகா வீட்டுக்கு அனுப்பிடலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே எங்கள் மேலே இப்படி வந்து பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டாங்கம்மா.
நீங்கள் அவங்க சொல்கிறத நம்பாதீங்க. வேணா என் பையனையே கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். அவன் ராதிகா கூட வாழக்கூட இப்போ விருப்பப்படலை அப்படின்னு சொல்ல, அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் தானே ராதிகாவை வந்து திட்டி அனுப்பியிருக்கீங்க. நீ கோபி கூட வாழ வேண்டாம், டிவோர்ஸ் கொடுத்துருன்னுட்டு. அப்படி சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பாக்கியா வேண்டாம், பாக்கியா படிக்கலைன்னுட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிப்பாரு உங்கள் பையன். இப்போ ராதிகா என்ன கவனிக்கலன்னு சொல்லி மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கே வந்து உட்காந்துருந்தா இதெல்லாம் சரி கிடையாதுமா. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பையனை நீங்கள் இப்போவே அனுப்பணும். அப்படி அனுப்பலைன்னா அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க. உங்கள் பையன் மேலே உங்களுக்கு பாசம் இருந்தால் நீங்கள் ராதிகா வீட்டில் போயிருங்க, அங்கேருந்து கவனிச்சுக்கோங்கம்மா. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி செய்கிறீங்க? ஒரு மாமியாராக, ஒரு நல்ல மாமியாராக இருந்து குடும்பத்தை சேர்த்து வைக்கணும். இப்படி பிரிக்கிறதுலாம் தப்புன்னு உங்களுக்கு புரியவே இல்லையான்னு கேட்க உடனே பாக்கியாவும், இதே தான் மேடம் நானும் சொல்கிறேன். என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு கோபி. மறுபடியும் என் வீட்டில் வந்து அவர் உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்கள் அத்தையும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்காம தான் பையன் மேலே உள்ள பாசத்தில் கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மேடம். அவர் என் வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தப்புன்னு சொல்லி புரிய வச்சுட்டேன். ஆனால் கோபிக்கு ராதிகா வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத மாதிரி நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இவங்களும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அவங்க பையனை. அவரும் போக மாட்டேங்கிறாரு. நான் என்ன மேடம் செய்கிறது அப்படின்னு ரொம்பவே கோவமாக பாக்கியா பேசுகிறாங்க. பார்த்தீங்கல்ல, உங்கள் மருமக தானே இவங்க, அவங்க எவ்வளோ தெளிவாக பதில் சொல்கிறாங்க. நீங்கள் ஏமா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு ராதிகாவை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் பையன் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கு எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க, என்னெல்லாம் பேசுனீங்கன்னு ராதிகாவோட பொண்ணு கூட வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா. நீங்கள் பேசாமல் இங்கே அமைதியாக இருங்க. இனி ராதிகாவோட வழியிலையோ அவங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் தலையிடவே கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. முதல்ல உங்கள் பையனை அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே போயிட்டு, கோபி கோபி அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க கோபியை கூப்பிட, அம்மா என்னம்மா அழுதுகிட்டே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு கோபி. என்னன்னு சொல்கிறது, ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் சேர்ந்து போலீஸையே வீட்டுக்கு வர வச்சுட்டாங்கப்பா. நீ போய் என்னன்னு பேசுப்பா. நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான், ராதிகா கூட தான் போய் வாழணுமா. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி புரிய வச்சு போலீஸை இங்கேருந்து அனுப்புப்பா. அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவே அவமானமாக இருக்குது கோபி. நீ என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு போலீஸ்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே வந்த கோபியும், என்ன மேடம், யார் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அதுவும் எங்கள் அம்மா மேலேயா? எங்கள் அம்மா ரொம்ப பாவம். நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு பொறுமையாக என்னை கவனிக்கணுன்றதுக்காக தானே என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன் மேடம் நீங்கள் விசாரிக்காமல் ராதிகா சொன்னாங்கன்னு இங்கே வந்து பிரச்சனை செய்கிறீங்க? பாருங்கள், எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அம்மாவை தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்களே கோபி, அப்போ உங்கள் பொண்ணை பற்றியும் இங்கே உங்கள் மனைவி ராதிகாவை பற்றியும் ஏன் இந்த அக்கறை உங்களுக்கு இல்லை? அவங்க வீட்டிலலாம் நீங்கள் இருக்கணும். இங்கே டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா பாக்கியாவோட வீட்டில் வந்து எதுக்கு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பொண்ணு கூட வந்து உங்களை பற்றி சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ராதிகா உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் திட்டி, என் பையன் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது, டிவோர்ஸ் கொடுத்துரு, உன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் வேறு எங்கேயாவது வாழுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களாமே. இது எப்படி நடக்கும்? நீங்கள் ராதிகாவை கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆனால் உங்கள் அம்மா இப்படி பேசுவாங்களா? இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே கோபியும், அம்மா இப்படிலாம் ராதிகா கிட்ட பேசுனீங்களாம்மா அப்படின்னு சொல்ல, நீ தான் மனசு மாறிட்டியேப்பா. ராதிகாவும் உன்னை கவனிக்கல. நீ ராதிகா கூட வாழ்கிறத விட இந்த வீட்டில் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினச்சி ராதிகா கிட்ட இப்படி பேசினேன். ஆனால் இப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கலாம் தெரியாமல் போச்சு கோபி அப்படின்னு சொல்லும்போது உடனே கமலாவும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வராங்க. வந்த கமலா போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, என்ன மேடம், நான் சொன்னபடி நீங்கள் விசாரிச்சிட்டிங்களா? மாப்பிள்ளை மட்டும் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல, தாராளமாக இந்த ஈஸ்வரி அம்மாவையும் கோபி மாப்பிள்ளையவும் உள்ளே வைங்க. அவங்கெல்லாம் வெளியில் வரக்கூடாது. என் பொண்ணு அங்கே அழுதுகிட்டு சாப்பிடாம தூங்காமல் இருக்கணும். இவர் மட்டும் இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் பாக்கியா வீட்டில். ஏன் பாக்கியா, என்ன 2 பேரும் திட்டம் போட்டதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீயும் கோபி மாப்பிள்ளையும் இல்லை, என் பொண்ணும் கோபி மாப்பிள்ளையும் தான் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்லை, அப்படி ஒரு அவசியமும் கிடையாது. என்னால் தனியாக இருந்து நல்லா சம்பாதிக்க முடியும். யாரையும் நம்பி வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. உங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க, இங்கேருந்து பிரச்சனை செய்யாதீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, போலீஸ் வந்திருக்காங்க. இப்போ உங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. நான் ஒன்றும் ஆசைப்பட்டு யாரையும் என் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வைக்கலை. எங்கள் அத்தை தான் அவங்க பையன் மேலே உள்ள பாசத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. வேணும்னா எங்கள் அத்தையும் கூட்டிகிட்டே இங்கேருந்து கிளம்புங்க. நான் இந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் போதும். மேடம், எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீங்கள் யாரை தேடி வந்தீங்களோ அவங்க 2 பேரும் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து சரியாக அவங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்துருங்க. ஆனால் இனி இந்த கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இவரால் பிரச்சனை வரும்னு நினச்சேன், அதே
மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, செல்வி வா நம்ம ஹோட்டலுக்கு கிளம்பலாம், இவங்களாச்சு இந்த பிரச்சனையாச்சு, இனி இந்த கோபி இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் நல்லது தான் அப்படின்னு கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோவமாக பாக்கியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வேற வழி இல்லாமல் கோபியும் அழுதுகிட்டே கமலா கிட்ட, அத்தை என்னத்தை இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்க, இங்கே எங்கள் அம்மா என்னடானா அழுதுட்ருக்காங்க, நான் இப்போ அங்கே ராதிகா வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன், என்னை எங்கள் அம்மா என் பசங்கன்னு எல்லாரும் பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கிறாங்க, இப்படியாத்த தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டில் பிரச்சனை செய்வீங்க, உங்களுக்கும் வேறு வேலை இல்லை, ராதிகாவுக்கும் வேறு வேலை இல்லை, மறுபடியும் மறுபடியும் அந்த வீட்டில் வந்து நான் அவமானப்பட்டு தான் நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க போல், ஆமாம் நான் ராதிகாவோட வீட்டுக்கே கிளம்புறேம்மா, பாக்கியாவுக்கும் இங்கே நான் இருக்கிறது பிடிக்கல, இதில் ராதிகாவோட அம்மா வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இனியும் நான் பாக்கியா வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுமா, நான் கிளம்புறேன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் கோபியும் பாக்கியாவோட வீட்டிலேருந்து கிளம்பி ராதிகா வீட்டுக்கு போயிடுறாரு. கோபியை பார்த்த உடனே இங்கே மயூ ரொம்ப சந்தோஷமா, அப்பா வந்துட்டீங்களாப்பான்னு கேட்க, ஆமாம்மா மயூ உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு கமலா சொல்கிறாங்க, மாப்பிள்ள இன்னொரு தடவை அம்மா தான் முக்கியம் பசங்க தான் முக்கியம்னு பாக்கியா வீட்டு பக்கம் போனீங்கன்னா அப்புறம் என் பொண்ணுக்கு நீங்கள் வந்து இப்படிப்பட்ட வீட்டுக்காரரே வேண்டான்னு சொல்லி உங்கள் மேலே பெருசாக மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏன்னா இந்த போலீஸ் எங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க, எங்களுக்காக அவருக்குங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க. இன்னொரு தடவை நீங்கள் பாக்கியா வீட்டு பக்கம் போனீங்கன்னா அவ்வளவுதான், இனி ராதிகாவும் மயுவும் தான் உங்களுக்கு முக்கியம்னு இந்த வீட்டில் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காதீங்க மாப்பிள்ள, உங்களுக்காக இங்கே ராதிகா சாப்பிடாம அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லி வந்த கோபியை வெளுத்து வாங்குறாங்க கமலா. இன்னொரு பக்கம் இங்கே கோபி யோசிக்கிறாரு, இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் அத்தை என்ன பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னு ராதிகா மேலே கோவம் இருந்தாலும் எதிர்த்து பேச முடியாத கோபி அமைதியாகவே பொறுமையாக நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. இப்படி ராதிகாவோட வீட்டுக்கு மறுபடியும் கோபி வந்ததால் மயூ ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் ராதிகா இந்த கோபிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை அக்கறையும் இல்லை. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும் இவர் என்ன திருந்திரவா போகிறாரு, மறுபடியும் அவரோட எண்ணம் எல்லாமே பாக்கியா வீட்டில் உள்ளவங்க மேலே தான் இருக்க போகுது அப்படின்னு கோபி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க ராதிகா.